ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இன்னைக்கு வீடியோ போடுற மைண்ட் செட்டே காலையில இருந்து இல்ல. எப்பவுமே என்னோட டேவை நான் ரொம்ப ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இன்னைக்கு டேவையும் நான் ரொம்ப ஹாப்பியா தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் கொஞ்ச நேரமா ஒரு மாதிரி ரொம்ப மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்க மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்ல நம்ம இப்படிலாம் உட்கார்ந்தா வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் என்னோட ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் காலையிலேருந்து ஒரு மாரி மனசு ரொம்ப குழப்பமா இருக்கும்ல, ஒரு மாரி மனசு ரொம்ப கவலையா இருக்கும்ல, அந்த மாரி தான் இன்னைக்கு எனக்கு இருக்கு. இத நான் எதுக்காக இந்த வீடியோ உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, என்ன மாதிரி மைண்ட் செட்ல இருக்கவங்க நெறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்காக தான் பெர்சனலா இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் நம்மளோட தேவேஷ் பொட்டிக்ல சாரீஸ் கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கேன். யூடியூப்ல வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இது எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. நான் எப்பவுமே ஒரு விஷயம் யோசிப்பேன். பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த அக்கா ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் அவங்க ஃபேமிலி எப்பவுமே ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? சேனல் வச்சிருக்காங்க, பொட்டிக் ரன் பண்றாங்க, நடிக்கிறாங்க, சொந்த வீடு இருக்கு, சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரியான மைண்ட் செட்ல தான் எல்லாருமே என்ன பார்க்குறாங்க. நான் என்ன எல்லாரும் அப்படிதான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரோட ஃபேமிலிலயும் இருக்க மாதிரி எனக்குமே ஃபினான்ஷியலா நெறைய ப்ராப்ளம் வரும். வெளியில இருந்து நெறைய பிரச்சனை வரும். பிசினஸ்ல நெறைய ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் ஒரு நாளும் நான் வீடியோல சொல்றது கிடையாது. ஏன் அப்டின்னா, என்னோட பாசிட்டிவான சைடு, என்னோட ஹேப்பியான சைட தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, நீங்களே 1000 ப்ரெஷரோட, 1000 ஸ்ட்ரெஸ்ஸோட தான் வீடியோஸ் எல்லாமே பார்ப்பீங்க. பட் நானுமே அதே மாரி நெகட்டிவா ஒரு வீடியோஸ் போட்டுட்டே இருக்கும்போது, அது உங்கள அஃபெக்ட் ஆகும். நெறைய பேர் சொல்றது என்னன்னா, "அக்கா உங்க வீடியோ பார்க்கும்போது ரொம்ப டல்லா இருந்தா கூட, சரி ஓகே நம்ம இனிமே வேலைய ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் என்னோட வேலைய ஸ்டார்ட் பண்றேன்." அப்படின்னு சொல்ற நெறைய சிஸ்டர்ஸ் இருக்கீங்க. அதுதான் என்னோட நான் நினைக்கிற விஷயம். அதனால பார்த்தீங்கன்னா, காலையில ரொம்ப அப்செட்டா இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த கமெண்ட்ஸ் தான். எப்பவுமே யோசிப்பேன், கமெண்ட்ஸ பத்திலாம் பெருசா ஒரி பண்ணிக்கவே கூடாது. ஆ அவங்க சும்மா போட்டு போறாங்க அப்படின்ற மாரி எப்பவுமே அது ரொம்ப ஈஸியா தான் எடுத்துட்டு போவேன். பட் நான் ஈஸியா எடுத்துக்கிட்டா கூட இத நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தா கூட நம்ம மண்டைக்கு ஒரு மாரி நம்ம மனச போட்டு ஒரு விஷயம் அப்படியே சொல்லுவாங்கல்ல, ஒரு மாரி ரொம்ப குழப்பமா இருக்கு. ரொம்ப மனசு ஒரு மாரி ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆக்சுவலா காலையிலேருந்து எனக்கு அந்த மாரி தான் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி என்னோட ஃபேமிலில இதுவரைக்கும் யாரும் பிசினஸ் எல்லாம் பண்ணதே கிடையாது. பிசினஸ் எப்படி பண்ணணுன்றதும் தெரியாது. நானா ஒரு விஷயம் புதுசா ஸ்டார்ட் பண்ணி, அதில நெறைய அடிபட்டு ஒரு ஒரு விஷயமா பண்ணி, நான் இப்ப இதில சக்சஸா இருக்கேனான்னு கேட்டீங்கன்னா, 200% நான் இதில சக்சஸா தான் இருக்கேன். ஏன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இத சொல்றேன் அப்டின்னா, ஆ நான் என்னோட பசங்கள விட்டுட்டு என்னால வேலைக்கு போக முடியாதுன்றதுனால தான் நான் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணேன். வீட்ட பார்த்துக்கணும், என் பசங்கள பார்த்துக்கணும். நான் ஏர்ன் பண்ணி என்னோட ஹஸ்பண்டுக்கு கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணணும் அப்டின்றதுக்காக தான் இத ஸ்டார்ட் பண்ணேன். அது நல்லாவே நான் கொண்டு போயிட்டு தான் இருக்கேன். பட் காலையில சில கமெண்ட்ஸ் வந்துருச்சு. எப்பவுமே கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. இருந்தாலும் நம்ம ஒரு வேலைய உண்மையா செய்யும்போது, நீங்க என்ன சொல்லும்போது எனக்கு ஹர்ட் ஆச்சு. பட் நான் இப்ப அத பத்திலாம் கவலைப்படல. அந்த ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இந்த சாரி ஆக்சுவலா நான் வீடியோல போட்டிருந்தேன். இந்த சாரி வேற பேஜ்லயுமே போட்டிருக்காங்க. பட் என்னன்னா, அது மல் காட்டன், இது பியூர் காட்டன். இது தறி புடவ உங்களுக்கு. அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். இதோட வெயிட், இதோட குவாலிட்டி, இதோட மெட்டீரியல் எல்லாமே வேற. இது தெரியாம அக்கா இது பிரைஸ் ஜாஸ்தியா இருக்குக்கா அப்படின்னு கேட்குறவங்கள பத்தி மேபி அவங்களுக்கு தெரியாது. இப்ப நானுமே வீடியோல பார்ப்போம். இந்த பேஜ்ல ஒரு விலை இருக்கும், அந்த பேஜ்ல ஒரு விலை இருக்கும். என்ன அதுக்கு 2, 3 ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒண்ணு இப்ப இந்த புடவை எடுக்கிறோம் அப்படின்னா, இதுல ஒரு 3 ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி இது மாதிரி நிறைய இருக்கும். அதே மாதிரி ஒரே டிசைன்ல மெட்டீரியல் வேற வேற வரும். அதனால பிரைஸ் டிஃபரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா டிஃபரன்ஸ் நிறையவே இருக்கும். அதே மாதிரி இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தியா எடுப்பாங்க. ஒரு 1000 சாரி அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் அப்ப கூட கம்மியா வச்சு குடுக்குறாங்களான்றது தெரியல. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட பேஜ ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணிப்போம் அப்படின்றதுக்காக, எனக்கு தெரிஞ்சு இது நான் சொல்லலாமான்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் சாரி வாங்குற சைட்ல இருந்தே சில பேர் எடுப்பாங்கல்ல, அவங்கலாம் இப்ப இந்த புடவைய ஒரு புடவைக்கு மேக்ஸிமம் எவ்வளோ மார்ஜின் வைப்போம்னு நினைக்கிறீங்க? ஒரு ₹100 மார்ஜின் வைக்கிறோம் அப்படின்னா,
இதில் நான் ஷிப்பிங் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வேறு கொடுக்குறேன். அப்போ ஷிப்பிங்க்கே ஒரு 70 ருபீஸ் அந்த மாதிரி போயிடும். அப்போ ஒரு சாரீக்கு 100 ரூபாலேருந்து 150 ரூபா நான் மார்ஜின் வைக்கிறேன் அப்படின்னா, அந்த சாரீக்கு ஃப்ரீ ஷிப்பிங்க்கே எனக்கு ஒரு 70 ரூபா போச்சு அப்படின்னா, ஒரு சாரீக்கு குறைஞ்சது ஒரு 100 ருபீஸ்க்குள்ளே எனக்கு நிற்கும்னே வச்சுக்கோங்க. 100 ருபீஸே ப்ராஃபிட் வரும் அப்படின்னா, அதுக்கு மேலாம் பெருசாக புடவையெல்லாம் வைக்க முடியாது. இந்த 100 ருபீஸ்க்கு நான் வந்து சாரீ எடுக்கிற இடத்துலேருந்து டேக்ஸ் கட்டி வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து கொரியர் சார்ஜஸ் வந்து ஆகும். இங்கே எடுத்துகிட்டு வந்து சென்னையில் வந்து ஒரு இடத்துல லேண்ட் ஆகும். சென்னையிலேருந்து நமக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து இங்கே கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நான் வந்து காசு வந்து கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. அப்போது ஒரு புடவைக்கு நான் 100 ரூபா அது ப்ராஃபிட் வச்சா மட்டும்தான் என்னால் இதை வந்து கொண்டு போக முடியும். இன்னும் சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வாங்குகிற புடவை 500 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா 450 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்க பேஜை வந்து டெவலப் பண்ணணும், 4 பேருக்கு நம்ம தெரியணும் அப்படியெல்லாம் வந்து பண்ணுறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் 4 பேருக்கு தெரியணும், அது எல்லாத்தையும் தாண்டி நான் இதுலேருந்து எனக்கு ஒரு 100 ரூபா கிடைக்குது அப்படின்னா, இது என் குடும்பத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதே மாதிரி நான் கொடுக்குற ப்ராடக்ட் வந்து நான் ஆக்சுவலாக 2 வருஷம் ஆக போகுது. நீங்கள் சொன்னால் நம்புவீங்களாலாம் தெரில. இந்த சாரீ விற்று நான் என்னோடய கடன் பிரச்சனையெல்லாம் பாதிக்கு பாதி முடித்தேன். அப்போது என்கிட்ட புடவை குவாலிட்டியாக இருந்தால் தானே நீங்கள் திரும்ப வந்து வாங்குவீங்க. அதனால் ஈஸியாக போகிற போக்கில் வந்து விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இந்த பேஜில் இவ்வளோ இருக்குது, அந்த பேஜில் அவ்வளோ இருக்குது. இது வந்து எல்லா டைமும் என்னை அஃபெக்ட்லாம் வந்து பண்ணாது. இதெல்லாம் நான் ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணுறதுமே கிடையாது. நான் என்னோடய வேலையை பார்த்துட்டு போயிட்டே தான் வந்திருப்பேன். ஆனால் சும்மாவே வந்து சில பேரெல்லாம் வந்து சும்மாவே வந்து நம்மளை ட்ரிகர் பண்ணி சும்மாவே வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு இப்போது சொல்லணுன்னா நான் கவலைப்படல. ஆனால் என் மனசு ரொம்ப வலிக்குது. எங்கள் வீட்டில் வந்து என் ஹஸ்பண்ட் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார், நீ வந்து யாரையாவது திட்டுறதுனா கூட திட்டிடு தேவி, ஆனால் நீ இப்படி கவலைப்படுறல, அந்த கவலை வந்து அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும், அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்து சொல்லுவார். அது உண்மை. அது எத்தனை பேர் நம்புவீங்களாம் தெரில. நம்ம பேசுகிற வார்த்தையை விட நம்ம மனசு ஒரு ஒரு ஐயோ நம்ம பண்ணாத ஒரு விஷயத்த நம்மளை சொல்கிறாங்கன்னு போது நம்ம மனசு ஒரு வலிக்கும்ல. அப்போ வலிக்கும்போது நீ வந்து என்னை சும்மாவே சொல்கிற அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான விஷயங்கள் வந்து அவங்கவுங்களுக்கு வந்து கிடைக்கும். இதை நான் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆதங்கமாக தான் வந்து சொல்கிறேன். மேபி நீங்கள் யாராவது உங்களை ரொம்ப யாராவது கஷ்டப்படுத்துகிறாங்க, நீங்கள் உங்களை யாராவது ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக மனசு வலிக்க தான் வந்து செய்யும். பட் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம அடுத்த லெவலுக்கு போய் ஆகணும்ல. சொல்கிறவங்க 4 பேஜில் போயிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு போயிட்டே வந்து இருப்பாங்க. ஒன்றுமே இல்லைங்க. அன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்ன அழகாக இருக்க தங்கம் எப்போவுமே சொல்கிற விஷயம் தான். தங்கம் நீ ரொம்ப தங்கம் நீ அழகாக இருக்கடா அப்படின்னு நார்மலாக சொல்கிற விஷயம் தான். அது வந்து வீடியோவுக்காகவோ அப்படியெல்லாம் வந்து கிடையாது. எப்போ தோணுதோ அப்போ சொல்லுவார், அவ்வளோதான். என் பசங்களுமே சொல்லுவாங்கம்மா நீ இன்னைக்கு நல்லா இருக்க, இன்னைக்கு அழகாக இருக்க, இந்த பொட்டு நல்லா இருக்கு அப்படி வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி அன்றைக்கி ஏதோ பேசும்போது லஞ்ச் வீடியோ எடுக்கும்போது தங்கம் இன்னைக்கு அழகாக இருக்கடா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அதை தாங்கிக்க முடியாமல் அதில் வந்து கமெண்ட்ஸு அவங்க வந்து ஒரு தடவை கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. நானுமே யோசிப்பேன், இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள்லாம் நான் எடுத்துகிட்டு போகக்கூடாது, இந்த மாதிரி வீடியோ போடக்கூடாது, இப்படியெல்லாம் வந்து யோசிப்பேன். பட் இது எதுக்காக பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அதையே நினச்சிட்டுலாம் உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. காலையிலேருந்து எனக்கு என்னன்னு தெரில, அந்த விஷயம் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு. என்னடா இது எது பண்ணாலும் அதில் ஏதாவது ஒன்று வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் வந்து யோசித்தேன். அதுக்கப்புறம் சொல்கிறவங்க எல்லாருமே அதே இடத்துல இருந்துகிட்டே தான் இருக்காங்க. இந்த 2 வருஷமாக நான் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து குறை சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. பட் நான் வளர்ந்துட்டே தான் போகிறேன். அவங்க அதே இடத்துலேருந்து கமெண்ட் மட்டும்தான் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. உங்களையும் அந்த மாதிரி யாராவது டவுன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஐயோ நம்மளை டவுன் பண்ணுறாங்களே, நம்ம இப்படியே இருந்துருவோம்லாம் மட்டும் யோசிக்கவே யோசிக்காதீங்க. நம்ம இவங்க எல்லாருக்கும் வார்த்தையாக பதில் சொல்கிறத விட நம்மளோட செயலில் பதில் சொல்லணும்னு நான் எப்போவுமே வந்து நினைப்பேன். நான் வாடகை வீட்டில் இருக்கும்போதுலேருந்து சரி, நான் சேனல் வாடகை வீட்டில் இருக்கும்போது தான் ஆரம்பித்தேன். அப்போது என்னை பேசினவங்கலேருந்து இப்போ வரைக்கும் என்னோடய க்ரோத் வந்து டெவலப் ஆகிட்டே தான் வந்து இருக்குது. அதனால் உங்களையும் நிறைய பேர் டவுன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, வீட்டை பார்த்துக்கிறீங்களோ, என்ன விஷயம் பண்ணாலும் உங்களை டவுன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கான பதில் எல்லாமே நம்ம வார்த்தையாக சொல்கிறத விட நம்மளோட செயலில் இருந்து காமிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கமெண்ட் போட்டவங்களுக்கும் அதை பர்சனலாக சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு உங்கள் மேலே எந்த கோவம்லாம் கிடையாது சிஸ்டர். நீங்கள் யாருன்னெலாம் எனக்கு தெரியாது. மேபி என்ன தெரிஞ்சவங்களா கூட நீங்கள் இருக்கலாம். என்னோடய ஃப்ரெண்டாக முன்னாடி இருந்தவங்களா இருக்கலாம், இல்லைனா என்னோடய வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கலாம். உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். நீங்கள் எப்படி உங்கள் ஃபேமிலிக்காக உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி கஷ்டப்படுறாரோ அதே மாதிரி தான் நாங்களும் என் ஹஸ்பண்டும் வந்து கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு ஒரு வேளை நாங்கள் பண்ணுற வீடியோஸோ இல்லை நாங்கள் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு பார்க்காம போயிடலாம். ஆனால் வந்து
நம்ம போய் கமெண்ட்டில் வந்து போடுவோம். நம்மள தெரியாதுல்ல அவங்களுக்கு, நம்ம முகம் தெரியாதுல்ல, நம்ம வந்து என்ன வேணா பேசலான்னு தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏன்னா நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கான். நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். அதனால் நீங்கள் வந்து என்ன இப்படி தப்பாக கமெண்ட் பண்ணுறதுனால நான் குறைஞ்செல்லாம் வந்து போக மாட்டேன். நான் கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கான்ஷியஸாக பேசுகிறேன் இப்போ கூட. ஏன்னா நான் பேசுகிற வார்த்தை உங்களை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப யோசிக்கிறேன். எதனால் அப்படின்னா நான் ஆக்சுவலாக நேற்று அதை சொல்லிட்டு இருந்தேன்ல, பாதியிலே விட்டுட்டேன் பாருங்கள். என் ஹஸ்பண்ட் வந்து அப்படி ஒரு போட்டிருந்தாரு. அதில் தமிழ் செல்வின்ற ஐடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட சாரீ ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது, உனக்கு மேக்கப் வந்து போதுமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உன் புருஷனுக்கு வந்து இதுவே இல்லையா, அதுவே இல்லையா, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டே இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்ட சும்மா சொன்னேன், தாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னு. நான் அவர் கோவப்பட்டு கூட பார்த்ததே கிடையாது. அன்னைக்கு வந்து ரொம்ப கோவமாக வந்து, ஆமாம் என் பொண்டாட்டியே நான் தான் சொல்லணும் அழகாக இருக்கேன்னு, நான் தான் ரசிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இதில் கூட கோவமாக வந்து பேசியிருந்தாரு. பட் எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்கிறது கூட எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவர் சொன்ன விஷயத்துக்கு நிறைய பேர் அக்கா சூப்பராக அண்ணா பதில் சொல்லியிருந்தாரு அப்படியெல்லாம் வந்து எனக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க. அவருக்குமே அவரோட ஃபோன் நம்பருக்குமே வந்து மெசேஜ் வந்திருக்கு. இன்ஸ்டாகிராமில் போயிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அண்ணா சூப்பராக பதிலடி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னு எனக்கு வந்து தெரில. நிஜமாவே சொல்கிறேன். இப்படி ஒருத்தவங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திட்டு நீங்கள் வீட்டில் நிம்மதியாக இருக்கீங்கன்னு நினைக்கலாம். ஆனால் நாங்கள் படுற அந்த வலி இருக்குல்ல, அந்த வேதனை இருக்குல்ல, அது வந்து உங்களோட குடும்பத்தை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். உங்களுக்கு பிடிச்சவங்கள அஃபெக்ட் பண்ணும், உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால் யாருக்கும் போகிற போக்கில் ஈஸியாக ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு வந்து போகாதீங்க. ஒருத்தவங்களும் ஒரு வேலைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலையுமே வந்து பண்ணுறோம். அதனால் யூடியூப்பில் யார் வீடியோ போடுறதாவே இருக்கட்டும், தப்பாகவே ஒருத்தங்க அசிங்கமாகவே வீடியோ போடுறாங்க, அரைகுறையாகவே வீடியோ போடுறாங்க அப்படின்னா கூட அவங்களோட கஷ்டம் என்னமோ, அவங்களோட சூழ்நிலை என்னவோ, அவங்களோட மைண்ட் செட் என்னவோ, அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் என்னவோன்னு யோசிங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு விஷயத்த பார்க்காதீங்க. இப்போ எனக்கு கூட சில பேர் யூடியூப்பில் பார்ப்பேன், இன்ஸ்டாவில் பார்ப்பேன், என்ன ரீசன்லாம் தெரியாது. அவங்கள பார்க்கும்போதே என்ன தோணுன்னா, அப்படிதான் வந்து இருக்கும். மேபி உங்களுக்கு என்னை பார்த்தா அப்படி கூட இருக்கலாம். அது தப்பெல்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். நான் வந்து எனக்கு ஒரு தடவை அவங்க வீடியோஸ் வருது அப்படின்னா அடுத்த தடவை தள்ளி விட்டுருவேன். அவங்கள எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் சில பேர் போடுற வீடியோஸ் வந்து எனக்கு வந்து பிடிக்காது. அது வந்து தப்புலாம் கிடையாது. அந்த மாதிரி உங்களுக்கும் நான் போடுற வீடியோஸ் பிடிக்கல அப்படின்னா, என்னை வந்து நாட் இன்ட்ரெஸ்டட்னு இன்ஸ்டாவில் கொடுத்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வராது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன சொல்கிறது, என்னை வந்து இன்ஸ்டாவில் பிளாக் பண்ணி யூடியூப்பில் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னோட வீடியோஸ் வந்து வராது. என் முகம் வந்துச்சுனாலே தள்ளி விட்டுருங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து கமெண்ட் போட்டு என்னை நீங்கள் டவுன் பண்ணணும் அப்படியெல்லாம் வந்து நினச்சிங்க, என்ன கஷ்டப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு நினப்பு என்னன்னா, நமக்கு யார் தெரிய போகுது, நம்ம போட்டோன்னா நமக்கு யார் தெரிய போகுது, ஆனால் கடவுள் ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பான். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுனோ, நீங்கள் கெட்டு போகக்கூடாதுனோ, அப்படியெல்லாம் நான் ஒரு நாளுமே யோசிக்கிறதே வந்து கிடையாது. ஏன்னா எனக்கு என் வேலையே வந்து சரியாக இருக்குது. அதனால் நீங்கள் அப்படி கமெண்ட் பண்ணுறதுனால நான் உடஞ்சி போவேனான்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் வலிக்கும், எனக்கும் கஷ்டமாக இருக்கும். ஒரு அரை மணி நேரம் இருக்கும். சில டைம் இப்போ இன்றைக்கி எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது, ரொம்ப என் மனசு வந்து வலிக்குது. நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். போய் கடவுள்கிட்ட உட்காந்து நான் எதுவுமே பண்ணல, என்ன அவங்களுக்கு யாருன்னே தெரியாது, ஆனால் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு நான் ஒரு 10 நிமிஷம் போய் கடவுள்கிட்ட வந்து சொல்வேன். சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் இல்லை, நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட் இருந்தார் அப்படின்னா, நான் இப்படி கஷ்டப்படுறத பார்த்தாரு அப்படின்னா அவர் ரொம்ப கவலைப்படுவார். என் பசங்க வந்து இப்போ ஸ்கூலுக்கு விடுறதுக்காக போயிருக்காரு. அப்போ வந்து என் ஃபேமிலி முன்னாடி எனக்கு அழறதுக்கோ, இல்லைனா வந்து நான் உடஞ்சி போகிறத அவங்க பார்க்குறதுக்கோ, அவங்க கவலைப்படுறத பார்க்குற அளவுக்கு எனக்கு தைரியம்லாம் வந்து கிடையாது. இது ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் டெய்லி நானுமே உங்களை மாதிரி ஒரு ப்ரெஷரில் தான் ஓடிக்கிட்டே இருக்கேன். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டில் சமைச்சு என் ஹஸ்பண்டுக்கு 6 மணிக்குள்ளே லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் யூடியூப்க்கு வீடியோஸ் எல்லாம் எடுத்து நான் அதை அப்லோட் பண்ணி எனக்கு சாரீ வரும். நான் ஒரு 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி சாரீ வந்து போட்டிருக்கேன். டெய்லி இதில் எனக்கு ப்ராஃபிட் வந்து வரணும். நிறைய ஸ்ட்ரகுளோடு தான் வந்து ஓடிக்கிட்டே வந்து இருக்கும். நான் உங்களை எந்த கெடுதலுமே பண்ணாதப்போ இப்போ என் கண்ணிலேருந்து என் கண்ணு கலங்குதுல்ல, இது வந்து என்னென்னா என் மனசுலேருந்து ஒரு வேதனையாக தான் வந்து வெளியில் வருது. இந்த வயிற்றெரிச்சல்லாம் நான் உண்மையாகவே சொல்கிறேன். நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணல. நீங்கள் என்னை படுத்துகிற அந்த ஒரு வார்த்தைக்கும், நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்துக்கும் அந்த கடவுள் கண்டிப்பாக வந்து பதில் வந்து சொல்லுவார். எனக்கு சொல்லுவாங்களே வயிறு வந்து ஒரு மாதிரி என் வயிறெல்லாம் எரியுதுன்னு சொல்லுவாங்க. நிஜமாவே என் வயிறெல்லாம் இன்னைக்கு எரியுது. என்னடா நான் உங்களெல்லாம் எதுவுமே பண்ணுறதே இல்லையாடா, என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? புடவை கட்டினா ஒரு குத்தம், சாரீ போட்டால் சாரீ கட்டினா நீ குண்டா இருக்க, பன்னி மாதிரி இருக்க, வடிவேல் மாதிரி இருக்க,
மூஞ்ச பார்த்தாலே வாந்தி வருது, காலைல 4 மணிக்கு உனக்கு மேக்கப் வந்து தேவையா? அப்படின்னா நான் ப்ளசண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ இல்ல, நான் சின்ன வயசுலேருந்தே இப்படி தான். நான் எனக்கு அழகா இருக்கணும். என்னை பார்க்கும்போது அடுத்தவங்களுக்கு ப்ளசண்ட்டா இருக்கு. நான் முதல்ல என்ன பார்த்துக்கும்போது ப்ளசண்ட்டா இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து யோசிப்பேன். எனக்கு இதுக்கு நிஜமாவே சொல்லணும்னா, இது எனக்கு வந்து இது ஒரு கமெண்ட் அவ்வளோதான். அப்படியே தட்டி விட்டு நான் நெறைய டைம்ல வந்து போயிருக்கேன். ஆனா நானுமே நெறைய ப்ரெஷர் எல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது, ஒருத்தவங்க உங்கள ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, அது நமக்கு ரொம்ப வலியா, பெயின்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் சாமி கிட்ட போய் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து அழுதுட்டேன். நான் எதுவுமே பண்ணல. என்னலாம் சொல்றாங்களோ, அது அவங்களெல்லாம் நீ பார்த்துக்கோ கடவுளே! நான் வந்து அப்ப கூட சொல்றேன், அவங்களுக்கு தண்டனை குடுக்கணும். அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னுலாம் நான் சத்தியமா வேண்டிக்கவே மாட்டேன். நான் அவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணல. அவங்க என்ன கெடுதல் நெனைக்கிறாங்க அப்டின்னா, "நீ அவங்கள பார்த்துக்கோ" அப்டின்றது மட்டும் தான் என்னோட பிரேயரா வந்து இருக்கும். உட்கார்ந்துட்டு வந்துட்டு நிஜமாவே சொல்றேன், நான் இப்ப ரொம்ப ரிலாக்ஸா, ரொம்ப ரிலீஃபா வந்து இருக்கேன். அது மாரி நம்மள உடைக்கணும்னு நெறைய பேர் சுத்தி ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அதுவும் இந்த ஆம்பளைங்க கூட பண்றதில்ல. இந்த பொம்பளைங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. ரொம்ப வயசான ஒரு அம்மா. அவங்க வந்து இதே தான் வேல. ஒரு மாரி ரொம்ப கேவலமா வந்து கமெண்ட் பண்றது. இந்த மாரிலாம் கன்டினியூஸா வந்து பண்ணி, அதுல என்னதான் உங்களுக்கு கிடைக்குதுன்னு எனக்கு சத்தியமா வந்து தெரியல. இந்த வீடியோ கூட நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஆ நான் வந்து இத தாண்டி நெறைய பேர் வந்து, "அக்கா நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க வந்து அத பத்திலாம் யோசிக்காதீங்கன்னு" சொல்ற நெறைய இப்ப கூட பாருங்க, என்ன பத்தி என்ன சொன்னாலும் என்கிட்ட சாரி புக் பண்றவங்க புக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க. சாரிக்கு பேமெண்ட் வந்துகிட்டே தான் வந்து இருக்கு. அதனால நான் உழைக்கிறது வந்து உண்மையா உழைக்கிறேன். அதனால எனக்கு அதுக்கான பலன் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். அதனால அடுத்தவங்கள வந்து நீங்க கஷ்டப்படுத்தி, அதுல வந்து சந்தோஷப்படணும்னு வந்து நினைக்காதீங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு வேலையாவே வந்து வச்சுட்டு பண்ணிட்டுருக்காங்க. பட் இதில அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்றதெல்லாம் எனக்கு சுத்தமா வந்து தெரியவே இல்ல. இது நெறைய பேர் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா, சில பேர் தான் வந்து இந்த மாரி வந்து பண்ணுவாங்க. நம்மகிட்ட சாரி வாங்கக்கூடாதுன்னோ, நான் வந்து வீடியோஸ் போடக்கூடாதுன்னோ, இந்த மாரி நெறைய பேர் சின்ன சின்ன அங்கங்க ஏதாவது ஒரு வேலை வந்து பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது. இவங்க எல்லாரையும் தாண்டி எனக்கு சப்போர்ட் பண்ற நெறைய பேர் வந்து இருக்காங்க. ஒரு ஒரு அம்மாகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தா ஆமா. ஒரு போன தடவ வந்து என்கிட்ட சாரி ஒண்ணு வந்து அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒயிட் கலர் சாரி, பீகாக் சாரி. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கரை ஒண்ணு இருக்கு. அதனால வந்து என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, "அம்மா நீங்க வந்து இந்த சாரிய வந்து மாத்தி குடுங்க எனக்கு" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், "அமௌண்ட் வேணா ரீஃபண்ட் பண்றேம்மா, அந்த சாரி வரதுக்கு லேட் ஆகும்ன்னு" சொல்லும்போது, "இல்லம்மா சாரி எப்ப வருதோ அப்ப நீங்க இது பண்ணீங்கனாலே வந்து போதும்" அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் அவங்ககிட்ட சொன்னது என்னன்னா, "அம்மா சாரி வரும்போது வரட்டும். நான் உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணி விடுறேன்னு" சொல்லியிருந்தேன். "இல்லம்மா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் வந்ததுக்கு அப்புறமே வாங்கிக்கிறேன்னு" சொல்லிட்டு என்கிட்ட நார்மலா பேசி வந்து முடிச்சுட்டாங்க. இப்ப திரும்ப நேத்து அவங்க எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. "பீகாக் சாரி வந்திருக்குல்ல, நான் திரும்ப டன்சோல வந்து போட்டு விடுறேன்னு." நான் அப்ப அவங்க கிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான். "அம்மா டன்சோல போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரூ. 150 வந்து கண்டிப்பா வந்து ஆகும். அந்த புடவையோட விலையே ரூ. 500 தான். நானுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல போட்டு உங்களுக்கு குடுத்துருக்கேன். அதனால அந்த அமௌண்ட் வேணா ரீஃபண்ட் பண்ணி உங்களுக்கு குடுத்துர்றேம்மா" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க எனக்கு ஒரே ஒரு வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்பியிருந்தாங்க. அம்மா நீ என் பொண்ணு மாதிரிடா. நீ நீ ரூபா குடுத்துறேன்னு சொல்ற பாத்தியா, அதுவே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா. வேணாம் இந்த தடவை நான் பார்த்து நான் அதை துவச்சி நான் கட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் ஏதாவது புடவை வாங்குறதா எனக்கு அனுப்புறது நீ நல்லா தாராளமா பிரிச்சு பார்த்துட்டு எனக்கு அனுப்புடா. நீ இவ்வளவு அக்கறையா நீ இது பண்ற சொல்ற பத்தியா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு பொண்ணு இருந்தா போறோம்டா, நாடும் வீடும் உருப்பிட்டுடும்டா. எவ்வளவு அழகா வீட்டை பார்த்துக்கிட்டு, புருஷனை பார்த்துட்டு, குழந்தைங்களை பார்த்துட்டு, நீ பிசினஸ வேற இவ்வளவு அழகா நடத்திட்டு வரேன்டா. நீ நல்லா 100 வயசு வரைக்கும் பேரம்பேத்தி எடுத்துன்னு நீ சந்தோஷமா நல்லா இருக்கணும்டா. உன்னுடைய உழைப்பு இருக்கு பாத்தியா, அதுக்கு எனக்கு தினம் தினம் சந்தோஷம்டா. நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேனோ அதே மாதிரி நீ இருக்குடா. நீ மேல மேல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும். நான் அதை என் கண்ணால பார்க்கணும். சரிடா, இவ்வளவு அக்கறையா சொல்றேன்ல, நானே அந்த சாரியை வச்சுக்கிறேன்டா. எதுக்காக இந்த ஆடியோ போட்டு காமிச்சேன் அப்படின்னா, இந்த மாரி எனக்கு ஒரு நாளைக்கு நெறைய மெசேஜஸ் வந்து வரும். நான் நல்லா இருக்கணும், நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கணும்னு. எனக்கு வந்து அவங்க யாருன்னு வந்து தெரியாது. பட் அவங்க என்ன வீடியோல மட்டும் தான் பார்க்குறாங்க. அவ்ளோ மனசார வாழ்த்துற நெறைய பேர் வந்து இருக்காங்க. இப்போ நீங்க வந்து இப்படி ஒரு கமெண்ட் போடுறதுனால நான் உடைஞ்சு போயிட்டேனான்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் அந்த கவலை வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் என் வேலைய வந்து பார்க்க ஆரம்பிச்சுருவேன். நீங்க கமெண்ட் போட்ட இடத்துலேருந்து கமெண்ட் மட்டும் தான் போட்டுக்கிட்டே வந்து இருக்கணும். என்ன சொல்றது?
காலைல நிஜமாவே ஒரு மாதிரி ரொம்ப மனசு உடஞ்சி ஒரு மாதிரி தான் வந்து இருந்தேன். பட் இப்போ வந்து நான் அப்படிலாம் வந்து கிடையாது. இந்த மாதிரி யாராவது ட்ரிகர் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் வந்து தோணும், நம்ம இதை விட அடுத்தது ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணணும், இன்னும் நம்ம டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என் லைஃப்பில் ஒரு தடவையும் ஒரு ஸ்டெப்பாக நான் மேலே ஏறிக்கிட்டே தான் போகிறேன். நான் வாடகை வீட்டில் இருக்கும்போது நான் அங்கே ஃபேஸ் பண்ண பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சில பேர் ட்ரிகர் பண்ணதுனால தான் வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம சொந்த வீடு வாங்கணும், சொந்த வீடு வந்து வாங்கணும். வீடு ஃப்ளாட்டில் தானே வந்து வாங்கி வச்சுருக்கீங்க, லோனு தானே போட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, லோன் தானே வாங்கியிருக்கோம், அந்த லோனை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுறோன்னு எல்லா லோனையும் க்ளோஸ் பண்ணோம். வீடு வச்ச நகை எல்லாத்தையும் திருப்பணும், என்னோடய பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், மொத்தமாக ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கோம். அதனால் இப்படி எங்களோட லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே தான் போகுது. அதனால் நீங்கள் வந்து இப்படி கமெண்ட் பண்ணுறதுனால நாங்கள் வந்து உடஞ்சி உட்காந்து அப்படிலாம் இருக்க மாட்டோம். ஒரு 5 நிமிஷம் கவலையாக தான் இருக்கும், ஏன்னா நாங்களும் மனுஷங்க தானே. அதனால் அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிச்சிடுவோம். அதனால் நீங்கள் எங்களுக்கு கெடுதல் நினச்சி பண்ணுற ஒரு விஷயமும் எங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு தான் வந்து இருக்குது. இதில் என்ன உங்களுக்கு கிடைக்குதுன்றதுலாம் தெரில. நம்ம பண்ணுற விஷயங்கள் யாருக்கும் தெரியாது அப்படின்ற நினைப்பு மட்டும் எப்போவுமே வேணாம். ஏன்னா நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களும், அது நான் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது பண்ணுற தப்புக்கு வந்து தண்டனை லேட்டாக தான் கிடைக்கும். இப்போலாம் அப்படிலாம் கிடையாது. என் கண்கூட நான் நிறைய பேரை பார்க்குறேன். அதனால் எனக்கு நீங்கள் இப்படி கமெண்ட் போடுறீங்க அப்படின்னா காலைல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் நான் இப்போ ரொம்ப ஆக்டிவாக அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது இன்னும் பெருசாக பண்ணணும் அப்படி தான் வந்து யோசிக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி தப்பாக கமெண்ட் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன். எதனாலனா உங்களால் தான் நான் அடுத்தடுத்த லெவல் வந்து போயிட்டே வந்து இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, மேபி நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்ப்பீங்க. எனக்கு பிடிச்சவங்க கூட என் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதில்ல. சில பேர் பிடிக்காம அப்படி நீங்கள் பார்க்குறீங்கல்ல, உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் என்னை வீடியோவை பார்க்க எனக்கு காசு தான் வரும். அதனால் ஒருத்தவங்களை பிடிக்காம அவங்களோட வீடியோ ஃபுல்லாக பார்த்து அவங்களுக்கு காசு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணி எவ்வளோ விதத்தில் நீங்கள் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு வேணால் எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், பட் எனக்கு உங்களை ரொம்பவே வந்து பிடிக்கும். ஏன்னா எனக்கு எல்லா விதத்துலையும் இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக எப்படியும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு வந்து நல்லாவே தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரே ஒரு 10 பைசா என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட்டாக வந்து ஆயிருக்கும். அதனால் இவ்வளோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது உங்களை எப்படி எனக்கு பிடிக்காமல் வந்து இருக்கும். அதனால் என்ன பிடிச்சவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட லைஃப்பில் உங்களை சுற்றியும் இந்த மாதிரி நிறைய பேர் உங்களை ட்ரிகர் பண்ணுறதுக்கு, உங்களை டவுன் பண்ணுறதுக்கு இருந்துகிட்டே தான் வந்து இருப்பாங்க. என்னையுமே வந்து சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. என்னென்னா, நீ பார்க்குறதுக்கு வந்து வடிவேல் மாதிரி இருக்க, நான் ஆக்சுவலாக நீ பார்க்க வடிவேல் மாதிரி இருக்க, இந்த வீடியோ போடுற, அந்த வீடியோ போடுற, என்ன நான் வீடியோ போடுறேன்றதான் எனக்கு புரியவே இல்லை. ஒருத்தங்க அசிங்கமாகவே வீடியோ போடுறாங்க, அரைகுறையாகவே வீடியோ போடுறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்குன்னு ஒரு சைட் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்கும். இப்போ அவங்க அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணி வீடியோ போடுறாங்க, அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதை என்னால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமும் முடியாது. அப்போ நான் அவங்கள பார்த்துச்சு அவள் என்ன அப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே வந்து கிடையாது. அந்த மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கும் ஒரு விஷயங்கள் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்வைப் பண்ணி விட்டு போங்க, இல்லை இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி ட்ரிகர் பண்ணி எங்களை மேலே வளர்த்து விடுறதுனாலும் தாராளமாக வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. வீடியோ ஆரம்பிக்கும் போது ரொம்ப டவுனாக வந்து ஆரம்பிச்சல, பட் நான் இப்போ ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கேன். அடுத்தது எனக்கு நிறைய வேலை இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும். இப்போது இன்றைக்கி சாட்டர்டேவா, இன்றைக்கி ஈவினிங் என் ஹஸ்பண்ட் சீக்கிரம் வந்துடுவார். அப்போது அவருக்கு வந்து ஈவினிங் வரும்போது என்ன செஞ்சு வைக்கலாம், இல்லைனா வந்து ஈவினிங் நாங்கள் எங்கே வெளில போகலாம், நைட்டு என் பசங்களோட படம் பார்க்கும்போது என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம், என்னோடய புட்டிக்கு வந்து என்ன அடுத்தது கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம், என்னோட யூடியூப் சேனலுக்கு வந்து நான் அடுத்தது நாளைக்கு என்ன வீடியோ போட போகிறேன், அதுக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி எனக்கு நிறைய வேலை இருக்குது. அதனால் உங்களை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன்னா என்னால் எந்த வேலையும் வந்து பண்ண முடியாது. என்னை நீங்கள் தான் வந்து அடுத்த லெவலுக்கு ஓகே இவங்க இப்படி சொல்லிட்டாங்களா, அடுத்து நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு என்னை நீங்கள் ட்ரிகர் பண்ணுறீங்களா, உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்ன பிடிச்சவங்களுக்கு சொல்லிக்கிறது ஒரே விஷயம் தான், அவங்களை இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரிகர் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்கும் வார்த்தையால் பதில் சொல்லணும்னு நினைக்கிறத விட நம்ம செயலால் பதில் சொல்லி வந்து காமிப்போம். நம்மளோட சேனலில் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் நெகட்டிவ் பற்றி வீடியோஸ் போடக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். ஆனால் இந்த வீடியோ உங்களை யாராவது நெகட்டிவாக குத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஆரம்பிக்கும் போது ரொம்ப கவலையாக மன உளைச்சலோடு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்குது. ஏன்னா என்னை சுற்றி நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் என் புடவை நல்லா இல்லை, என்ன வேணாலும் நீங்கள் என்ன வேணாலும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், மேலே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கு தெரியும். அதனால் தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னும் ஹாப்பியாக ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.